ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அன்றைக்கு ஸ்ரீலங்கன் வாய்ப்பன் இந்தியாவில் டீ கடை கஜாடான்னு சொல்கிறது ட்ரை பண்ணியிருந்தாங்க. சூப்பராக வந்திருக்கு, வடிச்செல்லாம் வந்திருக்குது. பாருங்கள் இப்படி சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்குன்றதே நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் முதல்ல டீக்கடை கஜடா செய்கிறதுக்காண்டி 2 பேரும் 2 சாமான் வச்சுருக்கிறோம். ஒரு ஆள் கோதுமை மாவு வச்சுருக்குறோம், ஒரு ஆள் ரவை வச்சுருக்குறோம். இப்போ 1 கப் கோதுமை மாவை இதுக்குள்ளே சேர்க்குறேன். போடும். கொட்டு போட்டுட்டா சரி, பிரச்சனை. அடுத்ததா 1/2 கப் ரவை, அவிக்காத வறுக்காத பச்சை ரவை, அதையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். அடுத்ததா 1/4 கப் வெள்ளி அரிசிமா, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். போடுங்க அதுக்கு. போடும். அடுத்ததா 1/2 கப் சீனி, அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளும். போடுங்க. அடுத்த சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கொள்வோம். போடுங்க. சேப்பி போடுங்க. அடுத்ததா பேக்கிங் பவுடர் காட்டுங்க. சேப்பி காட்டுங்க. பேக்கிங் பவுடர் இதையும் இதுக்குள்ளே போடுறோம். போடுங்க. அடுத்ததா முட்டையை ஒன்று எடுத்து அடித்து வச்சிருக்கிறேன். அந்த முட்டையும் இதுக்குள்ளே சேர்க்குறேன். இப்போ இது எல்லாம் கையால் கலந்து விட்டுட்டு தான் தண்ணி சேர்த்து குழைக்கணும். நீங்கள் இப்போ எல்லாம் கலந்து விட்டாச்சு. தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பதமாக குழைச்செடுப்போம். தண்ணி கூடினா கொஞ்சம் பதம் விளைச்சிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அளவாக குழைச்செடுக்கிறேன். இப்போ இதை விட தண்ணி விட்டால் பதம் பிழைச்சிடும். இதெல்லாம் இதையே அட்ஜஸ்ட் பண்ணி நான் குழைக்கிறேன். எவ்வளவுக்கு நாங்கள் அமர்த்தி குழைக்கிறோமோ அவ்வளோத்துக்கு தண்ணி தேவைப்படாது. அதோட சேர்ந்துடும் தண்ணியோட. அதனால் இந்த பதத்திலே குழைச்செடுக்கிறேன். இப்போ இந்த பதத்துக்கு நான் குழைச்சி எடுத்துட்டேன். வேறு இந்த பதமே இருக்கணும், இப்படி இழுபடுற பதமே இருக்கணும். இதுதான் சரியான பதம். இப்போ நான் நெய் வைப்பேன். நெய் விட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விடுவோம். நெய் விட்டு குழைச்சிட்டு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். இப்படி இதை குழைச்சிட்டு நான் 10 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ பாருங்கம்மா, முதல் ஒட்டுறத்தன்மை இருந்தது. இப்போ இந்த ஒட்டுறத்தன்மை இல்லாமல் சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை 10 நிமிஷம் நான் ரெஸ்ட்டில் விடப்பேன். பாருங்க, ஒட்டாமல் இருக்கு. இது 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆகிட்டுது. ஒரு கொஞ்சம் அந்த பார்ப்போம் அப்படி இருக்குண்டு. சூப்பராக இருக்குது பார்க்கவே. இப்போ நான் அடுப்பில் பாத்திரம் ஒன்று வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே தேங்காய் எண்ணெய் விட்டு தான் பொரிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் தான் எங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் விட்டு இப்போ பொரிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் வரும். எண்ணெய் சூடு வர இதுக்குள்ளே போட்டு எடுப்போம். எண்ணெய் காரத்தன்மை இல்லாமல் இருக்கணுமெண்டாக்காண்டி முதல் கறிவேப்பிலை போட்டு எடுத்துட்டு தான் பொரிக்கிறது. அப்படின்னா தான் அந்த எண்ணெயில் காரில் கருவேப்பிலை எடுத்துடும். கருவேப்பிலை பொரிவடுது. ஆகவே எண்ணெய் கொதிக்குதுன்னு அர்த்தம். கைக்கு எண்ணெய் ஊசி தான் இந்த உருண்டையில் உருட்டணும். இப்போ எண்ணெய் சூடு வரணுடைய அந்த கருவேப்பிலை எடுத்து போட்டு தான் வாய்ப்பெண்ணை போட போகிறேன். இலங்கையில் நாங்கள் வாய்ப்பெண்ணு சொல்கிறது, இந்தியாவில் இதை டீ கடை கஜாடான்னு சொல்லினோம். எல்லாம் ஒரே பொருள் தான். இப்போ கையில் இப்படி எடுத்துட்டு இதை அப்படியே எண்ணெய் சட்டிக்குள்ளே போடுறோம். எவ்வளோ மேக்ஸிமம் போடணுமோ அவ்வளவு போடுவோம்.
இப்போ இலங்கையில கேஸும் கொஞ்சம் தட்டுப்பாடான ஒரு சாமான் தான். வச்சு மினக்கிடாமல் எண்ணெயில் இப்படி கொதிச்சு வருது. ரெண்டு பக்கம் விட திருப்பி விடணும். இதில் சில அதில் பொறிப்பட்டதில் இறக்கும் பிறகு கருகிடும். பாருங்க அப்படி சில அதெல்லாம் அப்படி வெடிச்சு வந்திருக்கு. பார்க்கவே அழகாகவும் இருக்குது, ஆசையாகவும் இருக்குது. இப்படி கிறிஸ்பியாக வந்திருக்கோம் இல்லையோ ஒன்று தான் கொஞ்சம் மாற விட்டு நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். அப்படி வந்திருக்கு. இப்போ முதல் போட்ட முழுக்களும் இறக்கிட்டேன். அப்புறம் அப்படி வடித்து வந்திருக்கு. மற்றதும் இப்போ போட்டு கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி எல்லாமே இப்படி போட்டு எடுத்துனோம்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே. சூப்பராக வடித்து வந்திருக்கு. பாருங்க, நான் தனியாக பேக்கிங் பவுடர் தான் போடணும், ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல. சூப்பராக வடித்து வந்திருக்கு. ஒரு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்தால் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.